அப்புறம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு. அதுவும் ரொம்ப முத்தல் வேண்டாம். ரொம்ப எலசா இருந்தா கூட அது ஓகே. பட் முத்தல் வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு அது போட்டுக்கிடுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கருவேப்பிலை ஒரு வாட்டி கூட சொல்றேன். கருவேப்பிலை, வெத்திலை, ம் முருங்கை இலை, அதோட பேர் என்ன? வேப்பிலை முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேப்பிலை, பூண்டு ஒரு 2 பல்லு, 1 இஞ்சில பாதி, 1/2 இஞ்சு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தள்ளி போட்டுக்கிடுங்க. இல்லைன்னா கட் பண்ணி போட்டுக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப கருகக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகணும். முடி வந்து நல்லா வளரும் சிஸ்டர். ஆமா. கொட்டுற முடி நிக்கும். முடி கொட்டாது. இதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை போட்டுக்கிடுங்க சிஸ்டர். தண்டு இல்லாம இலை மட்டும். ஒரு கைப்பிடி அளவு. அதையும் போட்டுட்டு நல்லா காய்ச்சிடுங்க. அ க திரும்ப சொல்றேன் கருகக்கூடாது. நல்லா ப்ரவுன் கலர்ல ஆகணும். வெங்காயம் எல்லாம். அதுல வெந்தயம் போட்டுக்கிடுங்க கொஞ்சம். முழு வெந்தயம் போட்டுக்கிடுங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட்ல வெந்தயம் போட்டுட்டு இதெல்லாம் சேர்த்து